அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வு. இன்றைய நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கியமான் சங்கத்தினர் சிறப்பாக இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மண்டலம் 13 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கியமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குமரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கியமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பதற்கு தந்தையே உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை கலைக்கவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தை தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் நட்புறவுணர்வுடன் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்றிகுடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்களுக்கு ஒரு உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கு கூடியுள்ள தோன்றிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறங்குகின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரம் தொடர் நிகழ்வின் 44வது நாளாக இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ் பாஸ்கரன் ஆளுநர் தலைமையுடன் மாவட்ட ஆளுநர் அறிவுரைப்படி ரொட்டேரியன் குணபாலன் சார், மண்டல சேர்மன் ஜனனி சாம்சன், ரமேஷ் மோகன், சதீஷ்குமார், ஸ்ரீனிவாசன் அவர்களின் தலைமையில் ஐயா ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், இலக்கியவாணன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் கலந்து கொள்ளும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கியமான் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருநாமச்சத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தான், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா நீண்ட மூச்செடுத்து ஆயெடுத்து
மீண்டும் மூச்செடுத்து ஊ. ஆதிமுத்திரை. முத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சிகள். நன்றிங்க ஐயா. கால ஸ்ட்ரைட்டா நீட்டிங்க. கால்களை நல்லா தளர வச்சுக்கிறோம். கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. கால் விரல்களை நன்றாக நல்லா சுருக்கி விரிக்கும். அடுத்து காலை சேர்த்து வச்சுட்டு நல்ல கால் விரல்கள் வட்டம், நல்லா வட்டமா வர அளவுக்கு கொண்டு வரணும். ரைட் சைடு செய்யறோம். அடுத்து லெஃப்ட் சைடு. சாதாரண பயிற்சியா தான் இருக்கும் அது. ஆனா வந்து நல்லா ட்ரை பண்ணி ரவுண்டா வர அளவுக்கு பண்ணீங்கன்னா தான் அந்த கணுக்கால் மூட்டு வந்து நல்லா வேலை செய்யும். சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல நீங்க நடக்கிறதுக்கு சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த மூட்டுக்கள்லாம் ரொம்ப டைட் ஆகிறது காரணம் தான். அந்த மூட்டுக்களை தினந்தோறும் நாம அசைக்கிறது மூலியமா நல்ல பயிற்சிகள் நல்லா 100% கரெக்டா செஞ்சோம்னா அப்படித்தான் செஞ்சோம்னா மட்டும்தான் அது அந்த கால்களை நாம இளமையா இருக்கும்போது எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வச்சிருக்க முடியும் நம்மளால. அடுத்து முழங்கால் மூட்டுக்கு நல்லா மடக்கி டச் பண்றோம். கால் நீட்டுறோம். லெஃப்ட் லெக். அடுத்து ரைட் லெக். லெஃப்ட் லெக். ரைட் லெக். லெஃப்ட். நல்லா மூச்சு கொடுங்க. நமக்கு நாமே ஒரு கட்டளை ஏற்றுக்கிறோங்க. இந்த வயசு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, அது நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு சாக்கு நம்ம இளமைக்கு ஒரு சாக்கு தேடிதான் இருக்கிறது. இடுப்புல கை வச்சுக்கிறோம். நல்லா ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு. 1 நல்லா வட்டமா சுத்துங்க. 2 3
4 லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு 1 2 3 4 ஸ்ட்ரைட் பண்ணுங்க நல்லா மூச்சு விடுங்க கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க down up down up down up down மணிக்கட்டு 1 2 3 4 ஆப்போசிட் 1 2 3 4 முழங்கை நல்லா மடக்கி நீட்டுங்க 1 2 3 4 கை ஃப்ரீயா விடுங்க நல்லா கையை மடக்கி ஷோல்டர் 1 2 3 4 5 ஆப்போசிட் 1 2 3 4 5 சூப்பர் நல்லா முடிச்சு விடுங்க ரைட் ஹேண்ட் 1 2 3 ஆப்போசிட் 1 2 3 left hand 1 2 3 opposite 1 2 3 நல்லா up நல்லா மேல பாருங்க down காடை டச் பண்றோம் up down ரைட் சைடு பாருங்க left right left right ஸ்ட்ரெயிட்டா பாருங்க மூச்சு விடுங்க ரவுண்டா சுத்துறோம் கழுத்தை நல்லா தலையை நல்லா ரைட் சைடு இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க 1 2 3 அடுத்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு 1 2 3 4 நல்லா மூச்சு விடுங்க கழுத்து பகுதி நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த திருகுநிலை ஆசனங்கள்லாம் நல்லா செய்யணும் கழுத்துக்கு உண்டான இந்த பயிற்சியும் நாம நல்லா கவனிச்சு செய்யணும் இப்போ நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகள் செஞ்சுட்டோம் 10 திறன் முதல் நிலை 1 2 இடுப்புல கை வச்சுக்கிறோம் பேக் பெண்டிங் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க 3 அப்படியே எல் பொசிஷன்ல வந்துடுறோம் 4 10 விரல்கள் நல்லா முடிக்குது 5 ரைட் லெக் நல்லா மேல எல்லாம் வந்து பாருங்க லெஃப்ட் லெக் தலையை நல்லா நிமிர்ந்து பார்க்கணும் முழங்கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் கீழே வச்சிருங்க அடுத்து அப்படியே இடுப்புல கை வச்சுக்கிறோம் நல்லா ஒரு மூச்சு விடுங்க நைன் பேக் பெண்டிங் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க 10 ஓய்வு நல்லா மூச்சல் விடுங்க நெக்ஸ்ட் கத்திரிக்கோள் ஆசனம்
இடுப்புல கை வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. கத்தரிக்கோல் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம காலை. கைகள் மேல உயர்த்துங்க. கைகளை கோர்த்து நல்லா திருப்புறோம். நல்லா மேல உயர்த்துங்க. இப்போ ரைட் சைடு நல்லா திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா கைகளை கீழே கொண்டு வாங்க. இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. கைகளை மேல வைக்கிறோம். லெஃப்ட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா கால் முழங்கால் நல்லா ஹைட்டா கொண்டு வந்து 2 வாட்டி செய்யலாம். ரைட் லெக், அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் ரைட். காலை கீழே வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. இந்த திருகுநிலை பயிற்சி செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு நல்லா வலிமை அடையும். முதுகுத்தண்டு நல்லா வலிமையா இருந்ததுன்னா தான் நம்ம உடல் சோர்வு இல்லாம நீண்ட நேரம் நம்ம ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, உடல் சுறுசுறுப்பா இருக்கும்போது நம்ம செய்யறது வேறங்க. அதனுடைய முடிவுகள் எல்லாமே சரியா இருக்கும். சோர்வா இருக்கும்போது நம்ம அவநம்பிக்கை சிந்தனை தான் நமக்கு வரும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. தலை சேர்த்து பிடிச்சிடுறோம். நல்லா மேல அண்ணாந்து பாருங்க. தாடையை டச் பண்ணுங்க. ரைட் சைட், லெஃப்ட், ரிலாக்ஸ். கால் நீட்டி பாருங்க. நல்லா மூச்சு விட்டு விடுறோம். அடுத்து நம்ம புஜ பீடாசனம் செய்ய போறோம். கைகளை அப்படியே கீழே வலிக்குங்க. காலை விரல்களால நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்முடைய காலை வி ஷேப்ல நல்லா திருப்பி குதிக்கால டச் பண்ணணும். காலை அப்படியே அகலமா வச்சு சின்முத்திரை வச்சு அப்படி நேர் நிக்கிறோம். ஐயப்பன் பாத்தீங்கன்னா சிலையில இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல உட்காந்துருப்பாரு. நேர் எப்படி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரொம்ப சிறப்பு. நல்லா செஞ்சிருக்கீங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இதே ஆசன நிலையில கூட அப்படியே நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சுக்கலாம். அப்படியே பெருவரில் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. முடியலன்னு உட்கார்ந்தே செய்யுங்க. நீங்க சுகாசனத்துல உட்கார்ந்து செய்யுங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய் நம்ம கபாலபதி பயிற்சி செஞ்சிட்டோம். அப்படியே கால் நீட்டிக்கலாம். நல்லா மூச்சல் தொடுங்க. இந்த ஆசனத்துல இருந்து இந்த கபாலபதி பயிற்சி செஞ்சோம்னா நல்லா மூச்சோட்டம் நல்லா போகும். கபாலபதி பஸ்திரியா நல்லா செய்ய முடியும். நல்லா மூச்சல் தொடுங்க. புஜபீடாசனம் செய்யறதுனால நம்ம ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். அடுத்து நம்ம சுகாசனத்துல கொண்டுக்கிறோம். கபாலபதி பயிற்சி செஞ்சாச்சு. இப்ப பஸ்திரியா நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சல் தொடுங்க. மோதிரம் வச்சுக்கிறோம். 1, ரெண்டு பக்கம் நம்ம செஞ்சுட்டோம். நல்லா ஆழ்ந்து 2 கையில சின்மத்திர வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து கிரியை பயிற்சி. வயிற்றுல அப்படி கை வச்சுக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது லூஸ் விடுறோம். மூச்சு விடும்போது அப்படி காத்து நல்லா வெளியேற்றுறோம். வயிற்று நசுக்கி வெளியேற்றுறோம். 1, சூப்பர். அதே மாதிரிதான் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. 2 கையில சின்ன வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. கர்ச்சீப் டவல் வேணா கையில எடுத்து வச்சுக்கோங்க. நானே இன்னைக்கு கர்ச்சீப் கையில எடுத்து வைக்க மறந்துட்டேன். மூச்சு பயிற்சி செய்யும்போது எப்பவுமே நம்ம கர்ச்சீப் கையில வச்சிருக்கணும். சார் ரைட் சைடு மூச்சு இழுத்து விடுங்க. அப்படிங்களா? சரிங்க. தொடர்ந்து பயிற்சி கவனிக்கும் போது நான் செஞ்சுட்டோம்னு நினைச்சிட்டேன். ஓகே, செஞ்சிடலாங்க. நன்றி ஐயா. மோதிரவரில் வச்சு இப்போ ரைட் சைடு நல்லா மூச்சு இழுத்து விட்டுறோம். 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து ஜஸ்ட்ல கை வச்சுக்கிறோம். நல்லா கட்டை விரல் இப்படி அக்கல்ல வச்சுக்கிறோம். 4 விரல் இப்படி பிடிச்சிருக்கணும். 1 மூச்சுலுங்க. நல்லா விடும்போது நல்லா நசுக்கி விடுறோம். ஜஸ்ட் நல்லா நசுக்கின மாதிரி விடுறோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு கவனிச்சு மெதுவா மூச்சு விட்டு மெதுவா விடுங்க. அடுத்து ஷோல்டர் வச்சுக்கங்க. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. அடுத்து ஆதி முத்திரை வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே சண்முக முத்திரை வச்சு இம் சொல்றோம். நல்லா மூச்சு எடுத்து காதுல பெருவரல் வச்சு ஓய்வு. ஒரு 2 முறை 3 முறை நீங்க பயிற்சி செஞ்சுக்கலாம். இந்த கபாலவதி பஸ்திரியா கிரி பயிற்சி நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி நம்ம செஞ்சோம்னா நம்ம உடல் வந்து அமைதியா நம்ம மூளைக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். மூளை வந்து ஒரே சிந்தனையை நடக்கும். கவனம் நல்லா வரும். நல்ல பயிற்சி நம்ம செஞ்சிருக்கிற இன்னைக்கு மூச்சு பயிற்சி ஆசனங்கள் தொடர்ந்து பயிற்சியை செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சியில் அளித்து சிறப்பித்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமுறை சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இயற்கை விவசாயம் சீர்படுத்தும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். உடலை இயற்கையாக தூய்மையாக எப்படி வைத்துக் கொள்வது அப்படிங்கிற வழிமுறைகளை பார்க்கலாம். உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுது அது வியாதியாக மாறுதுங்க. கழிவுகளை நீக்கும் பொழுது ஆரோக்கியம் அடைகிறது.
யாருக்கு வியாதி இருக்கோ உடம்புல குப்பை இருக்குன்னு அர்த்தம். யார் ஆரோக்கியமா இருக்காங்களோ குப்பை எல்லாம் இல்ல, சுத்தமா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி உடலில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுவதற்கு நிறைய சிம்பிள் ஐடியா இருக்குங்க. அதுல ஒண்ணு மௌனம். ஆமாங்க, பேசாம இருந்தா போதும், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ஒரு நாள் ஒரு முடிவெடுங்க, 24 மணி நேரம் நான் பேசவே மாட்டேன்னு. இவங்க இது உங்களுக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கு. நம்ம பேசுவதன் மூலியமாக அதிக சக்தி செலவாகுதுங்க. இந்த டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பாருங்க அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. பாடகர்கள்லாம் உடம்புல சக்தி அதிகமா செலவாகிறது இந்த பேசுறதுனாலதான். சொல்றோமா இல்லையா? கத்தி 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 பிராணனே போகுதுன்னு சொல்றோமா இல்லையா? சோ ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம பேசாம இருந்தோம்னா அந்த பேசுவதற்கு தேவையான சக்தி உடம்பை தூய்மைப்படுத்துவதற்கும், நோய்களை குணப்படுத்துவதற்கும், ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கும், எனர்ஜி தெம்பு அதிகப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. எனவே மௌனம் என்பது ஒரு அருமையான வைத்தியம், இயற்கை வைத்தியம். சும்மா சொல்லிடலாம் மௌனம்னு, செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். எனவே எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் மௌனம் இருங்கள். உடல் தன்னை தானே குணப்படுத்தும், குப்பைகளை வெளியேற்றும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இது ஒரு இயற்கை வைத்தியம். இதுக்காக நம்ம எங்க வெளியெல்லாம் போக வேண்டாம். வீட்லயே ஒரு நாள் மௌனம், பேச மாட்டேன்னு சொல்லிருங்க எல்லாத்துக்கிட்டையும். சும்மா இருங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. உடம்பு அவ்வளவு சுத்தப்படுத்துங்க. நீங்க ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி ஆபரேஷன் பண்றதை விட வாயை மூடி சும்மா இருங்க, எல்லாம் சரியா போகும். அடுத்தது ஆயில் புள்ளி, எண்ணெய் கொப்பளித்தல். இது ஒரு அருமையான இயற்கை வைத்தியங்க. நல்ல எண்ணெய் இருக்கு இல்லையா? நீங்க நல்ல எண்ணெய்னா நான் சொல்றது செக்குல ஆட்டினா ஒரிஜினல் நல்லெண்ணெய். அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து காலையில நல்லெண்ணெய ஒரு ஒரு கொஞ்சமா வாயில ஊத்தி நல்லா கொப்பளிங்க. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் வரைக்கும் கொப்பளிக்கலாங்க. நல்லெண்ணெய வாயில கொப்பளிச்சிங்க என்னங்க தெரியுமா? உடல் தூய்மை அடையும். இதுல நிறைய நன்மை இருக்குதுங்க நல்லெண்ணெய வாயில கொப்பளிக்கிறதுல. நல்லெண்ணெயில 6 சுவை இருக்கு. நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அதுல புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு டேஸ்டி பட்ஸ்ன்னு பேரு. டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள்னு பேருங்க. நல்லெண்ணெயில் உள்ள 6 சுவையும் இந்த நாக்கில் உள்ள புள்ளி புள்ளியா இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் என்கிற அந்த சுவை மொட்டுக்கள் எடுத்து கரண்டா மாத்தி மண்ணீரல கொடுக்கும். மண்ணீரல் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் கொடுக்கும். மண்ணீரல் நம்ம உடம்புக்குள் இருக்கு இல்லையா, அதை தனியா போய் அதை பிரஷ் போட்டு கிளீன் பண்ண முடியாது இல்லையா. நல்லெண்ணெய் கொப்பளிப்பதும் மண்ணீரலை நீங்கள் சுத்தப்படுத்துவதும் ஒன்றுதான். அடுத்தது, இந்த நல்லெண்ணெய வாயில கொப்பளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வாயில் இருக்கிற, மூச்சு காத்தில் இருக்கிற, இந்த பல்லுக்குள் இருக்கிற கிருமிகள் எல்லாமே செத்து போயிருங்க. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கிருமி எல்லாம் செத்து போயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நல்லெண்ணெய் வாயில ஊத்தி 5 நிமிஷம் கொப்பளிச்சு ரோஜா செடி, பூச்செடி எல்லாம் இருக்கு இல்லையா, எது மேல துப்பிடுங்க. அவ்வளவுதான், அது அடுத்த நாள் கருகியே போயிடும். ஆமாங்க, நமக்குள்ள அவ்வளவு விஷம் இருக்குங்க. பாக்குறதுக்கு லட்டு லட்டு மாதிரி உட்கார்ந்துருப்போம், உள்ள அவ்வளவு விஷம் இருக்கு, யாருக்கு தெரியும்? அதுக்காக அந்த மாதிரி துப்பிடாதீங்க. நல்லெண்ணெய் வாயில ஊத்தி கொப்பளிச்சிங்கன்னா வாஷ் பேசன்ல போய் ஊத்திட்டு அங்க கொப்பளிச்சு அங்க வாயில இருந்து கீழே ஊத்திட்டு வாய் கழுவிக்குங்க. இவருங்க நல்லெண்ணெய் டெய்லி காலையில குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இந்த கொப்பளிக்கிறது குடிச்சிடாதீங்க. நல்லெண்ணெய் குடிக்கிறதா இருந்தா ஒரு ஸ்பூன் வாயில ஊத்தி குடிங்க, அது தனி. கொப்பளிச்ச நல்லெண்ணெய முழுங்கக்கூடாது, அதை கீழே தான் துப்பணும். எனவே நைட்டு நல்லெண்ணெய் வாயில கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நைட்டு கொப்பளிச்சுட்டு படுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பல்லு சுத்தமா இருக்குமா, பல்லு கெட்டு போகாதுங்க. நல்லெண்ணெய் கொப்பளிப்பது தினமும் காலையிலும் செய்யலாம், இரவிலும் செய்யலாம். ஒரு நாள் மறந்துடுச்சா பரவாயில்ல, இது ஒரு நல்ல திட்டம், இயற்கையான திட்டம். எனவே நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதை அடிக்கடி செய்து வாருங்கள். நமது உடம்பு இயற்கையாக சுத்தப்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் ஒரு வைத்தியத்தை பாக்குறத விட தினமும் இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், நல்லா இருக்கும். எனவே நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதையும் மௌனம் விரதம் இருப்பதையும் கடைபிடியுங்கள். உடம்பு குப்பைகளை அகற்றி தன்னைத்தானே குணப்படுத்தும். அடுத்தது, சூரியனை பார்க்கிறது.
வெறுங்கண்ணுல சூரியனை பார்த்தா சூரியனில் உள்ள கதிர்கள் கண்ணு வழியா உள்ள போய் கல்லீரலை சுத்தம் பண்ணுங்க. கல்லீரல் தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா உடம்பு மொத்தமும் தூய்மை அடைஞ்ச மாதிரி. அதை எப்படி பார்க்கணும்னா, சூரியனை பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. காலையில சூரிய உதிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள பார்க்கலாம். இரவு சூரியன் மறையறதுக்கு 1 மணி நேரம் முன்னால பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நாள் காட்டி இருக்கு இல்லையா, டெய்லி கேலண்டர், தினசரி கேலண்டர், அதை வாங்கிட்டு வந்து அதுல சூரிய உதயம் 6:40, சூரிய மறையும் நேரம் 7 அப்படின்னு போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு காலையில 6 மணிக்கு சூரிய உதிக்குன்னா 6ல இருந்து 7 பார்க்கலாங்க. நைட் 7 மணிக்கு மறையுதுன்னா 6ல இருந்து 7 பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கணும். சும்மா பார்க்கணும், கண்ணெல்லாம் சிமிட்டிக்கலாம். என்ன, காலுல செருப்பு போட்டுறக்கூடாது, மரக்கட்டை மேல நிக்க கூடாது. இப்போ ஷாக் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? மரக்கட்டை மேல நிப்போமா, காலில் செருப்பு போட்டுக்குமா? ஆனா இப்போ ஷாக் அடிக்கிற மாதிரி நிக்கணும். அவ்வளவுதான். பூமியோட ஒரு கனெக்ஷன் இருக்கணுங்க. பெருங்கால தரையில வச்சு சூரியனை அப்படி பாருங்க, ஃப்ரெண்டா பாருங்க. முதல் நாள் இங்க பாருங்க 10 செகண்ட் தான் பார்க்கணும், இல்ல 20 செகண்ட் தான் பார்க்கணும், அதுக்கு மேல பார்க்க கூடாது. அடுத்த நாள் 40 செகண்ட் பார்க்கணும், அடுத்த நாள் 60 செகண்ட் பார்க்கணும். அதாவது எடுத்த உடனே 5 நிமிஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், சில பேத்துக்கெல்லாம் ஒத்து வராது. அதுக்காக சொல்றேன், பழக்கம் இல்லைல்ல. அதனால முதல் நாள் ஒரு 20 செகண்ட் பாருங்க. எங்க 20 மினிட்ஸ் இல்ல, 20 செகண்ட்ஸ், 20 வினாடிகள். ஜஸ்ட் பாருங்க, கண்ணை மூடுங்க, அவ்வளவுதான். இப்படி பாருங்க, ஃப்ரெண்டு மாதிரி பாருங்க, சத்து உள்ள போயிடும். இப்படி எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ சூரியனை பாருங்கள். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மௌன விரதம் இருங்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நல்லெண்ணெயின் வாய்க்கொப்புளியுங்கள். இப்படி நல்லெண்ணெய் வாய்க்கொப்புளித்தல், மௌனம் இருத்தல், சூரியனை பார்த்தல், இந்த 3 வேலையை அடிக்கடி செய்து வந்தால் நமது உடலில் உள்ள குப்பைகளை அவை வெளியேற்றி உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் சத்த கொடுத்து உடம்பு ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, இயற்கையாக நாம் வாழலாம். இது போன்ற இயற்கையான வழிமுறைகளை நாம் அடிக்கடி அதை செய்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகளை சிறப்பித்த ஈழ பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்தி வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அக்குபஞ்சர் வகுப்பின் தொடர் நிகழ்வுகளை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அக்குபஞ்சரின் வகுப்புகளை எடுக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகள்ல, அதாவது மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதையை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் நில மூலகத்தின் ஒரு யாங் உறுப்பான இரைப்பைக்கான சக்தி ஓட்ட பாதையை பற்றி காணவிருக்கிறோம். அதற்கு முன்பாக நில மூலகத்தின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். நில மூலகம் சார்ந்த தன்மைகள்.
நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரல். நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரல். நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு இரைப்பை. நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு இரைப்பை. நில மூலகம் பராமரிக்கக்கூடியது தசைகளை. நில மூலகம் தசைகளை பராமரிக்கும். நில மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு வாய் மற்றும் உதடு. நில மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிதமான வலிகளாக இருக்கும். நில மூலகம் சார்ந்த உணர்வு கவலை. நில மூலகம் சார்ந்த உணர்வு கவலை. நில மூலகம் சார்ந்த சுவை இனிப்பு. நில மூலகம் சார்ந்த சுவை இனிப்பு. நில மூலகம் சார்ந்த திரவம் உமிழ்நீர். ஆக நில மூலகம் சார்ந்த தன்மைகளை பார்த்திருக்கிறோம். இப்போது நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான இரைப்பை, அதாவது வயிற்றுக்கான சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை தெரிந்து கொள்ள போகிறோம். இரைப்பைக்கு, அதாவது வயிற்றுக்கு ஆங்கிலத்துல ஸ்டொமக் அப்படின்னு பெயர். இந்த ஸ்டொமக்கை அக்குபங்சர் டேர்ம்ல ST என்று அழைக்கலாம். அக்குபங்சர் முறையில ST என்று அழைக்கலாம். இந்த இரைப்பைக்கான சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். இரைப்பை சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி ST45. இரைப்பை சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி ST45. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய காலின் 2வது விரல்ல 3வது விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணல் அமைந்திருக்கிறது. நம்முடைய கால் 2வது விரலில் 3வது விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணல் அமைந்திருக்கிறது. ST45. இந்த ST45 என்கிற புள்ளி நில மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நிலம் பிளஸ் காற்று. ஒரு நபருக்கு அடிக்கடி தசை பிடிப்பு ஏற்படுது. திடீர்னு தசை இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓடும்போது நடக்கும்போது தசை இழுக்கிற மாதிரி இருக்கும். தசை பிடிப்பு ஏற்படும். குறிப்பா கால்ல நிறைய பேருக்கு அது ஏற்படும். அந்த தசை பிடிப்புக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். தசை என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு பகுதி? யாராவது சொல்ல முடியுமா? மரம். தசைங்க. தசை நார் மரம், தசை நிலம் சம்பந்தப்பட்டது. தசை என்பது நில மூலகம் சார்ந்த பராமரிப்பு பகுதி. பிடிப்பு அப்படின்னா அந்த இடத்துல காற்று குறைவா இருக்கு அப்படின்னா தான் பிடிப்பு ஏற்படும். எந்த ஒரு இடத்துல இயக்கம் தடைபட்டாலும் அது காற்று சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தசை பிடிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த தசை பிடிப்பு என்பது நிலம் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ST45 என்கிற புள்ளியை அதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி ST44. இந்த ST44 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய காலின் 2வது விரலையும் 3வது விரலையும் இப்படி இணைச்சு படிச்சுக்கலாம். இப்படி இணைச்சு வைக்கும் போது
கால் இரண்டாவது விரலும் மூன்றாவது விரலும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST44. காலின் இரண்டாவது விரலும் மூன்றாவது விரலும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST44. காலை கொஞ்சம் இணைச்சு வச்சுட்டு 44 என்கிற புள்ளி நில மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நிலம் பிளஸ் நீர். இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா கடுமையான வயிற்று வலிக்கு பயன்படுத்தலாம். ஏற்கனவே SP9 என்கிற புள்ளிய கடுமையான வயிற்று வலிக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தோம். இந்த புள்ளியும் கடுமையான வயிற்று வலிக்கு ஒரு சிறந்த தீர்வு தரக்கூடிய புள்ளி. வயிறு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? நிலம். நிலம். கடுமையான வலி எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வலியின் தன்மை? நீர். நீர். சிறப்பு. அப்போ நில மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி ST44. கடுமையான வயிற்று வலிக்கு இந்த புள்ளி பயன்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது ST43 என்கிற புள்ளி. இந்த ST43 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய காலின் இரண்டாவது விரல் இங்க இருக்கு. அந்த இரண்டாவது விரல் பின்பக்கமா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு எலும்பு நல்லா தென்படும். காலினுடைய இரண்டாவது விரல், அந்த இரண்டாவது விரலுக்கு பின்பக்கமா தடவிக்கிட்டே வந்தோம்னா ஒரு எலும்பு நல்லா நீண்டுகிட்டே வரும். அதே மாதிரி மூன்றாவது விரல் இருக்கு. அந்த மூன்றாவது விரலுக்கு பின்பக்கமா ஒரு எலும்பின் தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். இரண்டாவது விரல் எலும்பின் பின்பக்கம், மூன்றாவது விரல் எலும்பின் பின்பக்கம். இந்த இரண்டு எலும்புகளும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST43. நீங்க இரண்டு விரல் வச்சுக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது விரல் பக்கம் ஒரு விரல், கை ஆட்காட்டி விரல் வச்சுக்கலாம். மூன்றாவது விரல் பக்கம் உங்களுடைய நடுவிரல் வச்சுக்கலாம். அந்த இரண்டு விரல்களையும் வைத்து தடவிக்கிட்டே வரீங்க. அப்படி தடவிக்கிட்டே வரும்போது அந்த இரண்டு எலும்புகளும் இணையக்கூடிய பகுதி. வீடியோ தெரியல. வீடியோ தெளிவா இருக்குங்களாங்க? இப்போ தெளிவா இருக்குங்களா? இதற்கு முன்னாடி பார்த்த புள்ளிகள் ஏதாவது குழப்பங்கள் இருக்குங்களா? வீடியோ தெளிவா தெரியல அப்படின்னா எனக்கு சொல்லிடுறேன். தெளிவா தெரியுதுங்க. தெரியுது. காலினுடைய இரண்டாவது விரல் எலும்புக்கு பின்புறமா இப்படி தடவிக்கிட்டே வரும். மூன்றாவது விரல் எலும்புக்கு பின்புறமா இப்படி தடவிக்கிட்டே வரும். இப்படி தடவிக்கிட்டே வரும்போது அந்த இரண்டு எலும்புகளும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST43. காலின் இரண்டாவது விரல் எலும்பும் மூன்றாவது விரல் எலும்பும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST43. இந்த ST43 என்கிற புள்ளி நில மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நெஞ்செரிச்சலுக்கு பயன்படுத்தலாம். நெஞ்செரிச்சலுக்கு எப்படி இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல யாருக்காவது எதனா குழப்பம் இருக்குங்களா? ஏன்னா இது நில மூலகம் சம்பந்தப்பட்டது. நில மூலகம் சம்பந்தப்பட்ட புள்ளி, நிலத்தையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. ஆனா நெஞ்செரிச்சல்னு வந்தா இதயம் சம்பந்தப்பட்டது. எப்படி நெஞ்செரிச்சலுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம்? யாருக்காவது எதனா யோசனை இருக்குங்களா எப்படி அப்படின்றதுல?
நிலம் சம்பந்தப்பட்டது. எப்படிங்க சொல்லலாம்? நிலம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது சரியான பதில் தான். எப்படி சொல்லலாம்? எதனா யோசனை இருக்குங்களா? உணவு பாதைனால. சிறப்பு 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 சிறப்புங்க சிறப்புங்க. நம்ம என்னதான் நெஞ்செரிச்சல்னு சொன்னாலும் அந்த நெஞ்செரிச்சல் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் உண்ட உணவு சரியாக பொருத்தமானதாக இல்லை அப்படின்னா நமக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதுவும் இதயம் சம்பந்தப்பட்ட பகுதியில ஏற்படாது. வாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உணவு குழாய் நம்முடைய நெஞ்சு வழியாக பயணிக்கிறது. அந்த உணவு குழாயில தான் எரிச்சல் ஏற்படுது. அதனால நெஞ்செரிச்சல் ஏற்படுது அப்படின்னா இந்த ST43 என்கிற புள்ளி சிறந்த தீர்வை வழங்கக்கூடிய புள்ளியாக இருக்கும். உணவு குழாய் எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதியாக நாம் சொல்லலாம்? நிலம். நிலம். எரிச்சல் ஏற்படுகிறது. எரிச்சலான வலி எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வலியின் தன்மை? மரம். மரம். அப்போ நிலம் பிளஸ் மரம் ST43 இந்த புள்ளியை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி ST41. இந்த ST41 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கால் விரல்கள் கொஞ்ச நாளா நீட்டிக்கணும், விரிச்சிடணும். விரித்து கொண்டு பார்த்தாதான் அது தெளிவா தெரியும். கால் விரல்களை இப்படி நல்லா விரிச்சுக்கிறோம். விரிச்சிட்டு நம்முடைய 2 கணுக்கால் மூட்டுகள் இருக்கு. கட்டை விரல் பக்கம் ஒரு கணுக்கால் மூட்டு, சிறு விரல் பக்கம் ஒரு கணுக்கால் மூட்டு. 2 கணுக்கால் மூட்டுகளுக்கும் நேரா கால் விரல்களை விரிச்சுக்கிறோம். 2 கணுக்கால் மூட்டுகளுக்கும் நேரா மத்திய பகுதியில பாக்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய காலுக்கு மொத்தமா முன்புறமா 2 தசைகள் வருகிறது. என்னுடைய விரல்களை வச்சிருக்க மாதிரி நம்முடைய காலுக்கு முன்புறமா 2 தசைகள் வருது. அந்த 2 தசையில் ஒரு தசை என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய கால் கட்டை விரலுக்கு போகுது. அதுதான் இந்த தசை. நீங்க காலை விரிச்சிங்க அப்படின்னா இங்க ஒரு தசை நார் தெரியும். நம்முடைய கால் கணுக்கால் மூட்டுக்கு நேரா 2 தசைகள் வருகிறது. அதுல ஒரு தசை கணுக்கால் மூட்டை தாண்டியவுடன் நேரா கட்டை விரல் பக்கம் போயிருது. இன்னொரு தசை என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு தசையாக தான் வருது. கணுக்கால் மூட்டுக்கு நேரா வரும்போது ஒரு தசையா தான் இருக்கு. கணுக்கால் மூட்டு பகுதியை தாண்டும் போது 4 தசைகளாக பிரிந்து இந்த 4 விரல்களுக்கும் ஒரு தசை நார் போகுது. மொத்தமா 2 தசை நார் தான் இருக்கு கணுக்கால் மூட்டுக்கு நேரா மத்திய பகுதி வரைக்கும். 2 கணுக்கால் மூட்டுகள் இங்க இருக்கு. அதுக்கு நேரா வந்தோம் அப்படின்னா இந்த மத்திய பகுதியில 2 தசை நார்கள் தான் இருக்கு. அந்த 2 தசை நார்களில் ஒரு தசை நார் கட்டை விரல் பக்கமா போயிருது. இன்னொரு தசை நார் 4ஆக பிரிந்து 4 விரல்களுக்கு போயிருது. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டிய புள்ளி எங்கு அமைந்து இருக்கிறது அப்படின்னா கணுக்கால் மூட்டுக்கு நேராக மத்திய பகுதியில் அந்த 2 தசை நார்களும் அந்த 2 தசை நார்களுக்கும் நடுவே நீங்க உங்களுடைய காலை நல்லா விரிச்சிட்டு தசை நார் அங்க இருக்கக்கூடிய தசைகளை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 தசைகள் இருப்பதை உணர முடியும். அந்த 2 தசைகளுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST41. ஒரு தசையை மிக எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய தசையை மிக எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அந்த கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய தசைக்கு இந்த பக்கம் பக்கத்திலேயே இந்த ST41 என்கிற புள்ளி நில மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நிலம் பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா உதடுகளில் ரத்தம் வருது.
உதடுகளில் ரத்தம் வருகிறது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்திக்கலாம். உதடு அப்படிங்கிறது நில மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு. ரத்தம் என்பது சிவப்பு நிறத்துல இருக்கிறதால பொதுவா நெருப்பு மூலகமாக கருதப்படுகிறது. அப்போ நில மூலகம், அதாவது உதடுகளில் ரத்தம் வருது அப்படின்னா அந்த ST41 என்கிற புள்ளியை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் ST36. ST36 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய காலினுடைய முழங்கால் மூட்டு இங்க இருக்கு. காலின் முழங்கால் மூட்டு இங்க இருக்கு. அந்த காலினுடைய முழங்கால் மூட்டு பகுதி இங்க இருக்கு. இந்த முழங்கால் மூட்டிலிருந்து கீழ் நோக்கி கீழ்ப்பக்கமா தடவிக்கிட்டே வரும். நம்முடைய விரல்களை வைத்து தடவிக்கிட்டே வரும். அப்படி தடவிக்கிட்டே வரும்போது ஒரு எலும்பு மேடு துருத்தி கொண்டு தெரியும். ஒரு எலும்பு மேடு துருத்தி கொண்டு தெரியும். முழங்கால் மூட்டிலிருந்து கை விரல்களை வைத்து தடவிக்கிட்டே வரும். தடவிக்கிட்டே வரும்போது ஒரு எலும்பு மேடு துருத்திக்கிட்டு தெரியும். நல்ல துருத்தி இருக்கும். அந்த துருத்தி இருக்கக்கூடிய எலும்பு மேட்டிலிருந்து வெளிப்பக்கமாக, அதாவது சிறு விரல் பக்கமாக நம்முடைய விரல்களை வைத்து தடவிட்டு வரும். அப்படி தடவிக்கிட்டே வந்தா அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST36. மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய காலை நீங்க தொட்டு பார்த்தா புரியும். முதல்ல முழங்கால் மூட்டில் கை வச்சுக்கிறோம். கை வச்சுக்கிட்டு உங்களுடைய விரல்களை வைத்து தடவிக்கிட்டே வரீங்க. ஒரு எலும்பு மேடு தென்படுகிறது. எலும்பு மேடு தென்படுகிறது. அந்த எலும்பு மேட்டிலிருந்து வெளிப்பக்கமாக, அதாவது சிறுவிரல் பக்கமாக அந்த மேட்டிலிருந்து தடவிக்கிட்டே வரும். அந்த எலும்பு மேடு முடிந்து ஒரு பள்ளம் தொடங்கும். அந்த பள்ளத்தில் அமைந்து இருக்கக்கூடிய புள்ளி ST36. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலும்பு மேடு துருத்தி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? இந்த துருத்தி இருக்கக்கூடிய எலும்பு மேட்டிலிருந்து ஒரு சுன், அதாவது ஆட்காட்டி விரல்ல இதுவரைக்கும் இந்த முதல் ரேகை அளவுக்கு அந்த துருத்தி இருக்கக்கூடிய எலும்பு மேட்டிலிருந்து தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி ST36. நிலம் பிளஸ் நிலம், நிலமூலகத்தை நிலமூலகத்தோட இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பொதுவா நம்முடைய உடல்ல ரத்த அணுக்கள், அது வெள்ளை ரத்த அணுக்களா இருந்தாலும் சரி, சிவப்பு ரத்த அணுக்களா இருந்தாலும் சரி, RBC WBC எதுவா இருந்தாலுமே அதனுடைய உற்பத்தி மற்றும் அழிவு அப்படிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னா நம்முடைய உடல்ல மண்ணீரல்ல நடக்கும். அப்போ மண்ணீரல் என்பது நில மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. அப்போ அனீமியா, ரத்த குறைபாடு, அதாவது வெள்ளை அணுக்களினுடைய எண்ணிக்கை குறைபாடு அல்லது உயர்வு, சிவப்பு ரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கை குறைபாடு அல்லது அதிகமா இருந்தாலும் நில மூலகம் சார்ந்த சொந்த புள்ளியை பயன்படுத்தும் போது அது குணமாகும். இப்போ அனிமியாவோட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ST36 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம் அல்லது SP3 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். ரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவோட ஒரு நபர் வராங்க அப்படின்னாலே அவர்களுக்கு நில மூலகம் சார்ந்த சொந்த புள்ளிகளான SP3 அல்லது ST36 பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்ல பார்த்துடலாம். நிலம் பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி ST44 நிலம் பிளஸ் நீர்.
மூன்றாவது புள்ளி ST43 நிலம் பிளஸ் மரம். நான்காவது புள்ளி ST41 நிலம் பிளஸ் நெருப்பு. ஐந்தாவது புள்ளி ST36 நிலம் பிளஸ் நிலம் சொந்த புள்ளி. ஆக நிலமூலகத்தில் இறைப்பை சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இது சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது சிகிச்சை கொடுத்து அது சார்ந்த ஏதாவது சந்தேகம் அல்லது பின்னூட்டங்கள் இருந்தாலும் இப்போது சொல்லலாம். அருமையான விளக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு எந்த பாயிண்ட்ல இது பண்ணணும் சார்? ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னா LIV1 லிவர்ல இருக்கக்கூடிய முதல் புள்ளி. நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இல்லைங்களா, காலை சக்கரம் குழுவுல ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். அதுல இருக்கும் அந்த புள்ளிக்கான இடம் வந்து LIV1 அப்படிங்கிற புள்ளி. நம்ம இன்னும் நடத்தல, அந்த புள்ளியில சிகிச்சை கொடுப்போம். நீங்க அனுப்பியிருக்கீங்களா? இப்போ இருக்குமா, நோட்ஸ்ல அனுப்பியிருக்குமா. நான் இப்போ வகுப்பு முடிந்தவுடன் அந்த புள்ளியை நான் உங்களுக்கு அனுப்புறேன், அந்த புள்ளியினுடைய படத்தை. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அக்குபஞ்சரின் வகுப்புகள் சிறப்பாக எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நமது அக்குபஞ்சர் வகுப்புகள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா, இதுல நடத்துற வகையில உங்களுக்கு எந்த வகையில புரியுது அப்படிங்கிறத வந்து நீங்க அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் உங்களோட வகுப்பை நடத்திட்டு அதனுடைய சந்தேகங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புல கூட சந்தேகங்கள் இருந்தா அவங்க வந்து தெளிவுபடுத்த சொல்றாங்க. எனவே இது வந்து சாதாரணமா ஒரு கேட்கிற நிகழ்வு கிடையாது. உண்மையிலே நமக்கு நாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம். எனவே அனைவரும் வந்து இதை வந்து பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களோட சந்தேகங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்ப நம்ம நேரடியா வரவுலதான் எல்லா விதமான சந்தேகங்களும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். எனவே நீங்க வந்து உங்களுடைய பயிற்சி முறைகளும் சரி, இல்ல மற்றவர்களுக்கு நீங்க செய்யும் அந்த செய்கைகளும் சரி, எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அவங்க கேட்கிற நமக்கு முழு விளக்கங்கள். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், எந்த அளவுக்கு நமக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்தினாதான் நமக்கே வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கக்குள்ள ஒரு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம அந்த பயிற்சி முறைகள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கே ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இது. எனவே இன்றைய நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா எடுத்திருக்காங்க. இறப்பை ஸ்டொமக் என்பதை பற்றி நமக்கு இன்னைக்கு வந்து 5 பஞ்சபூத புள்ளிகள். மண்ணீரல் ஸ்டொமக் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு நமது உடல்ல. அதுல வந்து சிறப்பா இன்னைக்கு வகுப்பு எடுத்து நமக்கு சிறப்பித்து கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வகுப்பும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதிலும் இன்றைய நிகழ்வும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. ஏன்னா வந்து மண்ணீரல் இறப்பை என்பது வந்து நமக்கு அனைவருக்கும் அடிக்கடி நம்ம வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. எனவே அதையும் தாங்கள் பயன்படுத்தி எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைய வகுப்பை நமக்கு சிறப்பித்து கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் டி.எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை இணைந்து நமக்கு சிறப்பித்து வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கியம்மன் சங்கத்திற்கும் மற்றும்
அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர்ந்து நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வணக்கம் ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சேலத்திலிருந்து அருள்மணி முத்துசாமி ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். திருச்சாமட்டு வந்து சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். தொகை கொடுத்தா போக மாட்டேங்குது. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.